وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. وأصلي وأسلم على ومن اهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في محكم تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது இன்றைய தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகில் இருக்கிற அத்தனை பேரும் தன் வாழ்வில் நலவுகள் ஏற்பட வேண்டும், அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும், அது நீங்காமல் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதற்காக அவர்கள் பேராசைப்படுவதும் முயற்சிப்பதும் தொடர்ந்து அதற்காக எல்லா வகையான ஆயத்தங்களை மேற்கொள்வதும் நாம் உலகில் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பரக்கத் என்பது இறைவனுடைய நியமத்தாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு நலவு ஏற்படுகிறது என்றால் அந்த நலவு தொடர்ந்து நம்மிடம் இருக்கிறது என்றால் அதுக்கு பெயர் தான் பரக்கத். அந்த பரக்கத் அல்லாஹ்வுடைய நியமத்தாக மாபெரும் அருட்கொடையாக இருக்கின்றது. பரக்கத் என்றால் என்ன? அதிகமாக பொருளாதாரம் கொடுக்கப்படுவது பரக்கத் அல்ல. நிறைய பணம் புரள்வது, வருமானத்துக்கு அதிகமாகவும் தொடர்ந்து பணம் வந்து கொண்டிருப்பது, அது பரக்கத் அல்ல. மாறாக எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துக்குள் வாழ்வை அமைத்துக் கொள்வது, அதுதான் அபிவிருத்தி. பரக்கத் கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தி. எவ்வளவோ பொருளாதாரம் நமக்கு இருக்கிறதோ அதற்குள்ளேயே போதுமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைந்து விடுகிறது என்றால் அதுதான் பரக்கத். பரக்கத் என்றால் என்ன என்பதை அரபி அகராதி நாம் பார்க்கிற பொழுது தகாசுருல் கைரி வனுமாஉஹு வஸ்திக்ராருஹு வஸ்திம்ராருஹு, நலவு அதிகமாகுதல், அது வளர்ச்சி அடைதல், அது தரிப்பட்டிருத்தல், அது தொடர்ந்து நீடித்திருத்தல் என்பது பரக்கத்துக்குண்டான விளக்கமாக இருக்கின்றது. பரமேஸ்வர சகோதரர்களே, பரக்கத் என்பது இறைவனுடைய மாபெரும் நியமத்தில் ஒன்றாக இருக்குது என்று நான் சொன்னேன். எனவே அதை தேடுவதும் முயற்சிப்பதும் அதை பெறுவதற்காக ஆசைப்படுவதும் ஒரு மூமினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இறைவனின்
அளப்பெரும் நியாமத்தாக பார்க்கப்படுகின்ற இந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு குர்ஆன் ஹதீஸில் சில வழிமுறைகளை நாம் காண முடிகின்றது. எதனால பரக்கத் ஏற்படும், அபிவிருத்தி, கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தி எதனால ஏற்படும் என்று ஒரு சில காரணங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். ஹதீஸிலும் நாம் பார்க்கிறோம். அதில் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் இறையச்சம். இறையச்சமுடைய வாழ்க்கை என்பது பரக்கத்தை, அபிவிருத்தியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு இறையச்சத்தை மேற்கொண்டார்கள் என்றால் நாம் அவர்கள் மீது வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து பரக்கத்துகளையும், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எல்லா விதமான பரக்கத்துகள், அபிவிருத்திகளையும் நாம் திறந்து விடுவோம். வலாக்கின் கذبوا فأخذناهم بما كانوا يكسبون. ஆனா அவர்களோ பொய்ப்பித்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்தவற்றுக்காக, சம்பாதித்த தீமைகளுக்காக அவர்களை நாம் என்ன செய்தோம், பிடித்துக் கொண்டோம், தண்டித்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று யூதர்கள் மற்றும் நசாராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَلَوْ أَنَّ أَهْلَ الْكِتَابِ آمَنُوا وَاتَّقَوْا وَلَوْ أَنَّهُمْ أَقَامُوا التَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ مِنْ رَبِّهِمْ لَأَكَلُوا مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களும் தௌராத்தையும் இஞ்சிலையும் நிலைநாட்டினால் அவர்கள் தங்களுக்கு மேலிலிருந்தும் தங்களுக்கு கீழிலிருந்தும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்துகிறான். அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ பரக்கத் கிடைப்பதற்கு இறையச்சம் அவசியம். குறிப்பாக எதில் நாம் அதிகமான பரக்கத்தை எதிர்பார்க்கிறோமோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக பொருளாதாரத்தில் நாம் பரக்கத்தை அதான் எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க ஆசைப்படுகிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த பொருளாதாரம் நிலைத்திருப்பதற்காகவும் அதில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று நாம் நாடினால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த பொருளாதாரம் அழிந்து விடுகின்றது. அந்த பொருளாதாரம் அழிவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அப்போ அந்த பொருளாதாரத்தை தேட வேண்டிய முறைப்படி ஹலாலான வழியில், அல்லாஹ் அனுமதித்த வழியில், அவன் மேற்கொண்ட அச்சத்தின் காரணமாக நாம் ஒழுங்கான முறையில் அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான், அது நிலைத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பொருளாதார தேடுவதில் ஹலால் ஹராமை பேணப்படாமல் நினைத்தவாறு நாம் அதில் ஈடுபடுகின்ற காரணமாகத்தான் நமக்கு அந்த நம்மளுக்கு அந்த பரக்கத்து ஏற்பட மாட்டேங்குது. குறிப்பாக வட்டி, லஞ்சம் போன்ற காரியங்கள் சர்வ சாதாரணமாக நம்முடைய மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது அதிகமான அந்த வட்டி என்பது அதிகமான காசை, அதிகமான ஒரு பணத்தை, பொருளாதாரத்தை தருவதாக தெரியும். ஆனால் யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் தஆலா வட்டியை அழித்துவிடுகிறார் என்று சொல்லி காட்டுகிறான். அது அழிவது தெரியாது, நமக்கு வருவது தெரியும், ஆனால் அது எப்படி அழியும் என்று நமக்கு தெரியாது. ஆக பரக்கத் என்பது வளர்ச்சியை கொடுக்கும். வட்டி என்பது ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது அது என்ன செய்யும், அழிவைத்தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சமுதாயத்தில் பரக்கத்து காணாமல் போனது இறையச்சம் இல்லாமல் இருக்கின்ற காரணமாகத்தான். இறையச்சம் இல்லாமல் பொருளாதார விஷயத்தில் ஹலால் ஹராம் பேணாமல் அது சம்பாதிக்கப்படுகின்ற காரணமாகத்தான் நம்முடைய சமுதாய குடும்பங்களில் பரக்கத் இல்லாமல் போய்விடுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நன்றி செலுத்துதல். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நன்றி செலுத்த உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன், ஆனா நீ நன்றி செலுத்தும் பொழுது உங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, நன்றி செலுத்தியதால் உயர்வு பெற்ற சமுதாயங்களை குறித்தும்
நன்றி மறந்ததால் அழிந்து போன சமுதாயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல பாராட்டுகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து சொல்லுகிறான். அதில் ஒரு பாராட்டு என்னன்னு சொன்னால், ஷாக்கிரல் அன்உமி, தன் மீது அல்லாஹ்வால் சொரியப்பட்ட, கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார் என்று சொல்லி காட்டுகின்றார். எனவே அவர் தன்னுடைய அவர் மீது அவருடைய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருந்த காரணமாக நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம், அவருக்கு நேரான பாதையின் மீது வழிகாட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நன்றி மறந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றது. வரவல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான். அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகிறான். அந்த ஊர் எப்படிப்பட்டது என்றால், கானத் ஆமினத்தன் முத்மஇன்ன, அது அச்சமற்ற ஊராக இருந்தது, நிம்மதியான ஊராக இருந்தது. அதாவது அந்த ஊர் மக்கள் அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தாராளமாக அவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருந்தது, ரிஸ்க் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ரிஸ்க்கு அவர்கள் நன்றி செலுத்தி வாழ்வதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்தார்கள். எனவே ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கனஸ்னஊன். அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், வரும் பசி மற்றும் பயம் என்ற அந்த ஆடை அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்தான். பசியையும் பயத்தை அல்லாஹ் தஆலா அவர்கள் அனுபவிக்க செய்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. அப்போ நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நன்றி மறந்து வாழ்ந்தார்கள். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுக்கு இருந்த, வந்து கொண்டிருந்த, நிலைத்திருந்த, அவர்களுக்கு தனிப்பட்டிருந்த அந்த பரக்கத்தை சுத்தமாக என்ன செய்த அல்லாஹ் அழித்து விட்டான். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். அச்சமற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்த அதுக்கு பகரமாக பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தான் என்பதை இந்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று சபா நகர மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லகத் கான லிஸபைன் ஃபி மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னத்தானி அன் யமீன் வ ஷிமால் குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹ் பல்தத்துன் தய்யிபத்துன் ரப்புன் கஃபூர். சபாவில் அந்த குடியிருப்புகளில், சபாவில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் உங்களுக்கு படிப்படை இருக்கின்றது. அந்த மக்களுக்கு, சபா நாட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 தோட்டங்களை கொடுத்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய இறைவனுடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னான். பல்தத்து தைபத்து ரப்புன் கஃபூர், அழகான ஊரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அழகான ஒரு ஊரை கொடுத்திருக்கிறேன். அதே சமயத்தில் ரப்புன் கஃபூர், மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பு உங்களுக்கு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நன்றி மறந்து வாழ்ந்தார்கள். நாம் என்ன செய்தோம், அவர்களுக்கு கடுமையான அரிம் என்னும் பெரும் அணையை உடைக்கக்கூடிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னும் சுவை மிக்க கனிகளை கொண்ட அந்த 2 கனிகள் 2 தோட்டங்களை கொடுத்திருந்தாங்க இல்லையா, சுவை மிக்க கனிகளை கொண்ட அவர்களுடைய 2 தோப்புகளை கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலந்தை மரங்களுடைய 2 தோட்டங்களாக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சபா என்ற அத்தியாயத்தில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. அப்போ அதாவது ரொம்ப அற்புதமான சுவை மிக்க கனிகளை கொண்ட மரங்களை அல்லாஹ் என்ன செய்தான், புளிப்பும் கசப்பும் நிறைந்த மரங்களாக அல்லாஹ் பழங்களாக, புளிப்பும் கசப்பும் உடைய பழங்களுடைய மரங்கள் அல்லாஹ் மாற்றினான். அப்ப அது பரக்கத்து. மாற்றியது அந்த நிலையத்துக்கு நேர் மாற்றமான நிலைக்கு மாற்றியது என்பது அழிவு. அப்போ
நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதை இந்த 2 சம்பவம், அதாவது நன்றி செலுத்தியவர்கள் எப்படி உயர்ந்தார்கள், நன்றி மறந்தவர்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்பதற்கு நான் மேலே சொன்ன விஷயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதிலிருந்து நன்றி செலுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 3வதாக அருமை சகோதரர்களே, இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு கோருவது, பாவமன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பது, அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பது, இது நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பெற்றுத்தர ஒரு காரணமாக இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகிற பொழுது தன்னுடைய சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் தாலா அவர்கள் மிகவும் வருந்தி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வே நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அவன் அதிகமாக மன்னிக்கூடியவராக இருக்கிறான் என்று சொன்னேன். அவ்வாறு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா, எப்படிப்பட்ட பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? யூசி சமா அழைக்கும் உதாரா, அவன் உங்களுக்கு தொடர்ச்சியான மழையை ஏற்படுத்துவான், தொடர்ச்சியாக மழை அனுப்பி கொண்டிருப்பான். பனியின, அவர்கள் உங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொண்டும் குழந்தை செல்வங்களை கொண்டும் பிள்ளை செல்வங்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். வயஜாலக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்காக ஆறுகளை பிரித்து உங்களுக்காக தோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவான். வயஜாலக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆறுகளை பிரித்து ஓடச் செய்வான் என்று நான் சொன்னேன் யா அல்லாஹ் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்முடைய குழந்தை செல்வங்கள் அதிகமாக வேண்டும் என்றால், பொருளாதாரம் அதிகமாக ஆக வேண்டும் என்றால், நமக்கு தொடர்ந்து மழைகள், அதாவது வறுமை வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த குளுமையாக வேண்டும், பூமி குளுமையாக வேண்டும் என்றால் மழை வேண்டும். அப்ப மழை வேண்டும் என்றால் எல்லாம் நமக்கு வேண்டுமோ, என்ன நலவெல்லாம் நமக்கு வேண்டுமோ அத்தனை நலவுகளும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வோட பாவமன்னிப்பு கூறுவதுதான் ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லி காட்டுற ஹூத் என்ற அத்தியாயத்தை சொல்கிறான், உங்களுடைய இறைவனை நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், பிறகு அவன் பக்கம் நீங்கள் மீளுங்கள். ஒரு குறிப்பிடப்பட்ட காலம் வரை, ஒரு குறிப்பிடப்பட்ட தவணை வரை அல்லாஹ் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களை சுகம் அனுபவிக்க செய்வான். ஒவ்வொரு சிறப்புடையவருக்கும் அவருடைய சிறப்பு எல்லாம் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 2வதாக அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே, யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யூசி சமா அலைக்கும் முதாரம் வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும் வலா தத்தவல்லு முஜ்ரிமீன். என்னுடைய சமூக மக்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், பிறகு அவனிடமே நீங்கள் முழுமையாக மீண்டு விடுங்கள். அவ்வாறு நீங்கள் மீண்டால் உங்களுக்கு தொடர்ச்சியாக அவன் மழையை இறக்குவான் என்று சொல்லிட்டு வேறு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க, வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும். ஏற்கனவே நீங்கள் சக்தி உடையவர்களாக, வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய வல்லமையில், உங்களுடைய சக்தியில், உங்களுடைய ஆற்றலில் கூட கொஞ்சம் ஒரு அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்களுடைய வல்லமையை, சக்தியை, அது இன்னும் அதிகமான வல்லமையை, இன்னும் அதிகமான சக்தியை, அதிகமான ஆற்றல் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்பதாக அவர்கள் சமூக மக்கள் சொல்கிறார்கள். அப்போ பாவ மன்னிப்பு கோருவது என்பது மனிதனுக்கு, சமுதாயத்துக்கு ஒரு சக்தியை, வலிமையை உண்டாக்குகிறது. இப்ப இன்றைய காலகட்டம் சமுதாயம் பலகீனம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் பாவமன்னிப்பு கோராமல் இருக்கின்றது என்பதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு அடுத்த ஒரு காரணமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், காலமன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா. அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், எவர் இஸ்திக்ஃபாரை, பாவமன்னிப்பை அவசியமாக ஆக்கிக் கொள்கிறாரோ, பாவமன்னிப்பை யாரு அவசியமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் விடுதலை ஏற்படுத்துவான். ஒவ்வொரு கவலையிலிருந்தும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவான். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் உணவளிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதாவுது இந்த செய்தி இடம்பெறுகின்றது. பரம சகோதரர்களே, பாவ மன்னிப்பை நாம் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் தொடர்ந்து பாவமன்னிப்பை கோரிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்வில் பரக்கத் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து அருமை சகோதரர்களே, நாலாவதாக நாம் பார்க்கிற பொழுது வியாபாரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையோடு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் பரக்கத் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் பையானி பில் ஹியாரி மா லம் யதஃபர்ரகா. வாங்குவோரும் விற்பவரும் தங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் முன்பு, அதாவது பிரிந்து கொள்வதற்கு முன்பு, பிரியாமல் இருக்கும் வரை வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது. ஃபைன் சதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அவர்கள் உண்மையை சொல்லி இருக்கக்கூடிய குறைகளை தெளிவுபடுத்தி விற்பனை வியாபாரத்தை செய்வார்கள் என்றால் அந்த இருவரின் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யப்படும். وَإِنْ كَذَبَا وَكَتَمَا مُحِقَتْ بَرَكَةَ بَيْعِهِمَا. ஆனால் அவர்கள் உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி இருக்கக்கூடிய குறைகளை மறைத்தார்கள் என்றால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து என்பது அழிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நாம் செய்யும் வியாபாரத்தில் பொருள்களின் சரியான தரத்தை என்ன செய்யணும்? சொல்லி விற்க வேண்டும். அதே போன்று அந்த சரியான தரத்தை சொல்லி விற்கின்ற பொழுது நமது வியாபாரத்தில் அருள் வளம் உண்டாகும். அதற்கு பகரமாக அதனுடைய தரத்தை சொல்லாமல், இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லாமல் அப்படியே மேம்போக்காக அதை நாம் விற்று விடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் பரக்கத்து கிடைக்காது. அந்த அருள் வளம், அல்லாஹ்வுடைய அருள் வளம் என்ற பரக்கத் எது செய்யப்படும்? எடுக்கப்பட்டு என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். அதே பழமை சகோதரர்களே, ஐந்தாவதாக ஒரு காரணம் என்று சொன்னால், பரக்கத் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பேராசை இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை தேடுவதில் பேராசை இருக்கக்கூடாது. ஒரு சம்பவம் ஹதீஸில் குறிப்பிடப்படுகின்றது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஹக்கீம் பின் ஹிஸாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ஃபஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஅதாஹு. அல்லாஹ்வின் தூதர்ட்ட வந்து ஏதாவது தாங்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுக்கிறார்கள். சும்ம ஸஅலஹு ஃபஅஅதாஹு. திரும்ப இரண்டாவது முறையும் கேட்கிறார். இரண்டாவது முறையும் அவர்கள் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுக்கிறார்கள். சும்ம ஸஅலஹு ஃபஅஅதாஹு. மூன்றாவது முறையும் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார் ஹக்கீம் பின் ஹிஸாம். அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்க? மறுக்காமல் கொடுக்கிறார்கள். ஃபகால, மூன்றாவது முறை கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்னல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன். நிச்சயமாக இந்த செல்வம் இருக்கிறதே, இந்த செல்வம் பசுமையானதும் இனிப்பானதுமாகும். ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீ. யார் இந்த செல்வத்தை தூய மனதோடு தாராளமான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்கிறாரோ அதில் அவருக்கு என்ன செய்யப்படும்? பரக்கத் செய்யப்படும். வமன் அகதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரிக் லஹு ஃபீஹி. யார் இந்த செல்வத்தை பேராசையோடு பெற்றுக்கொள்கிறாரோ அதில் அவருக்கு பரக்கத் செய்யப்படாது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், பேராசையோடு அந்த செல்வத்தை தேடக்கூடியவர், அந்த செல்வத்தை பெறக்கூடிய எப்படிப்பட்டவர் என்றால், கல்லதி யஅகுலு வலா யஷ்பஉ. ஒருவன் சாப்பிடுகிறான், ஆனால் அவன் வயிறு நிரம்புவதில்லை. சாப்பிட்டும் பசி அடங்காமல் ஒருவன் இருப்பானே, அவனை போன்றவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா. கொடுக்கக்கூடிய கரம் வாங்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க. இந்த உபதேசத்தை கேட்ட உடனே ஹக்கீம் சொன்னார், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக்கி லா அர்ஸஉ அஹதன் பஅதக ஷைஅன் ஹத்தா உஃபாரிக துன்யா. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எவன் உங்களை சத்தியத்திற்கு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற வரை உங்களுக்கு பிறகு இனி நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன், எந்த ஒன்றையும் தேவையையும் பூர்த்தி செய்வது கேட்க மாட்டேன் என்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? சபதம் எடுக்கிறார். فكان أبو بكر رضي الله عنه يدعو حكيما إلى العطاء فيأبى أن يقبله منه. ரசூலுல்லாஹ் இறந்து போன பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கூடிய அந்த சதக்கா பொருள் இருந்து கொடுப்பதற்காக ஹக்கீம் அவர்களை அபூபக்கர் அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து அந்த அந்த பொருளை வாங்குவதற்கு அவர்கள் மறுத்துவிடுகிறார்கள். ثم إن عمر رضي الله عنه دعاه ليعطيه فأبى أن يقبل منه شيئا. பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் அவர்களுக்கு வந்த அந்த கனிமத் பொருளில் இருந்து கொடுப்பதற்காக ஹக்கீம் பின் ஹிஸாமை அழைக்கிறார்கள். அப்பொழுதும் ஹக்கீம் பின் ஹிஸாம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிடுகிறார்கள். ஃபகால உமர், அப்பொழுது உமர் சொன்னார்கள், இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மஅஷர் முஸ்லிமீன் அலா ஹக்கீமின். முஸ்லிம் சமுதாயமே, முஸ்லிம் கூட்டத்தாரே, ஹக்கீமை குறித்து நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன். என்ன சாட்சி அது? அன்னி அஅரிது அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபைஅபா. இதோ இந்த கனிமத் பொருளை கொடுப்பதற்காக ஹக்கீம் என அழைத்தேன். ஆனால் அவரோ இதை வாங்குவதை விட்டும் மறுத்து விட்டார். இதை வாங்க அவர் மறுத்து விட்டார். இதை வாங்க மறுத்து விட்டார். فلم يرزع حكيم احد من الناس بعد رسول الله صلى الله عليه وسلم حتى توفي. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்றாங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார், அவர் மரணிக்கின்ற வரை, மௌத்தா போகின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு யாரிடமிருந்தும் எந்த ஒன்றையும் வாங்கவே இல்லை. அவர் போட்ட சபதத்தில் அவர் உறுதியாக இருந்தார் என்பதாக இந்த சஹாபி, இந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார். அருமை சகோதரர்களே, இது என்ன நமக்கு தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த செய்தி மூலம் செல்வத்தை பேராசை இல்லாமல் எடுத்தால் பரக்கத்தை பெற முடியும். பேராசையோடு பெற்றுக்கொள்ளப்படும் செல்வத்தில் பரக்கத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக, மேலும் கடைசியாக, அது 6வது காரணம் என்னவென்று சொன்னால், உறவுகளை சேர்த்து வாழுதல், உறவுகளோடு சேர்ந்து வாழுதல். عن أنس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من أحب أن يبسط له في رزقه وينسأ له في أثره فليصل رحمه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், யார் தன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுளில் தன்னுடைய உணவில், அதாவது விசீரணம், உணவில் விசீரணத்தையும் ஆயுளில் பரக்கத்தையும், ஆயுள் பரக்கத்தையும் யார் விரும்புகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும், தன்னுடைய உறவுகளை துண்டிக்காமல் வாழட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார். அப்போ உறவை துண்டிக்காமல் உறவுகளோடு, இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது நம்முடைய உணவில் விசீரணத்தை ஏற்படுவதற்கும், நம்முடைய ஆயுள் பறக்கத்தை ஏற்பட்ட ஆயுள் நீண்ட ஒரு ஆயுள் கொடுக்கப்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிறைய காரணங்கள் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்வில் நலவு ஏற்பட்டு அந்த நலவு தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் மேற்கண்ட இந்த காரணங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் கேட்கக்கூடிய எனக்கும் சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அவனுடைய கட்டளைக்கும் அவன் தூதருடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக கடைசி ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.